பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். கடந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து மனித அவதாரம் எடுத்து ராஜாவாக கழுதல் பொட்டியின் மேலும் நீர் கவனி சென்றீர். அது நினைவு கூறத்தக்கதாக இந்த வருஷமும் எங்களுக்கு கொடுத்த சுகம் வெள்ளன் 6 ஆட்சி நாட்களுக்காக நன்றி. அதிலிருந்து அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள கத்தற்காக பேசுகிற கேட்கிற யாவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய், அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை நீ தந்து அநேக ரகசியம் வெளிப்படுத்த வேண்டுமாய், கேட்கிற பேசுகிற யாவருக்கும் அது பிரயோஜனப்பட வேண்டும். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மத்திய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-5 வரை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பயாவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவர் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய வழியின் மேலும் ஏறிக்கொண்டு முன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். இந்த சம்பவம் என்பது உண்மையாகவே நடந்த ஒரு சரித்திர பூர்வமான ஒரு சம்பவம். இது ஒரு கதை அல்ல. இது நடந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து வளர்ந்து அவர் மூலமாக செய்த ஒவ்வொரு காரியமும் அதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிறது, ஒரு சரித்திரபூர்வமான சம்பவம் இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர நாயகன். எவ்ரிதிங் இஸ் டாக்குமெண்டேஷன். இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகன் ஆனதுனால அவருடைய காரியங்கள்லாம் சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நாளே இந்த உலக சரித்திரம் 2ஆய் பிரிக்கப்பட்டது. ஒன்று கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின்னணி. இந்த சரித்திரபூர்வமான இந்த ஒரு பெரிய குருத்தொலை ஞான ஊர்வலத்தை நாம் பார்ப்போம். ஏறக்குறைய ஒரு 2.5 லட்சம் பேர் இதில் கலந்து கொண்டார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். முன்னடப்பாரம் பின்னடப்பாரம் என்று இருக்கிறது. முன்னடப்பார் ஒரு 1 lakh பீப்புள்ஸ், பின்னடப்பார் ஒரு 2 லட்சம் பேர் என்று ஏறக்குறைய 2.5 லட்சம் பேர் கலந்து கொண்டால் ஒரு பெரிய ஒரு ப்ராசஷனாய் நாங்கள் நடக்கிறது. இதில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2 சீஷர்கள் அழைத்து என்ன சொல்றாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்க ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து வந்து சகலத்தையும் அறிந்தவர். அவர் எங்க இருந்தாலும் சரி, உலகம் முழுவதும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் இங்கிருந்து சொல்றாரு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அது அவருக்கு எப்படி தெரியும்? எதிரே இருக்கிற கிராமத்தில் அந்த கழுதையுடைய சூழ்நிலை கூட அவர் இங்க விவரத்தை காட்டுகிறார். நம்ம இங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருக்கு தெரியாதது இந்த உலகத்துக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர், எல்லாவற்றையும் அவர் தெரிந்தவர். அப்ப எதிரே இருக்கிற ஒரு கிராமத்தை குறித்து அறிந்தவர், எதிரே இருக்கிற பட்டணத்தை குறித்து அறிந்தவர், ஒரு தேசத்தை குறித்து அறிந்தவர், இந்த உலகம் அனைத்து குறித்து அவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு கிராமத்தை குறித்து, அந்த கிராமத்திற்கு ஒரு கழுதை குறித்து அறிந்திருப்பாரானால், உன்னையே சிருஷ்டித்த தேவன் நம்மை குறித்து கூட அவர் அறிந்தவராக இருக்கிறார். நாம் யார் என்பது அவர் அறிந்திருக்கிறார். நாம் பிறவாதற்கு முன்பதாகவே நாம் யார் என்று அவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்த பிற்பாடுதான் அவனுடைய குண லட்சணங்களை பார்த்து, அவனுடைய கேரக்டர்ஸை பார்த்து, அவனுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து இவன் எப்பேற்பட்டவன் என்று நாம் டிசைட் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் அப்பேற்பட்டவர் அல்ல. நாம் பிறவாதற்கு முன்பதாகவே தாயின் கருவன் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் என்று எரேமியா 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். அப்போ பாருங்க, எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள் சொல்லி சீஷர்கள் சொல்றாரு. உடனே சீஷர்களா ஸ்தானத்தில் நான் இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்னா, எங்க ஆண்டவர் இவர் இங்கிருந்து சொல்லிடுறாருப்பா, அங்கே எப்படி இருக்குது சூழ்நிலை, அங்கே அந்த கழுதை இருக்குதே இல்லையோ, அதாவது யாரும் சும்மா இருப்பாங்களா அப்படின்னலாம் பேசியிருப்போம், கேள்விகளை கேட்டிருப்போம். அந்த சீஷர்கள் எந்த கேள்வி கேட்கல. 2 பேரை கூப்பிட்டாரு, நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னா அவர் போனார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயா இன்னும் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள யாருன்னா ஐயா அதுக்கெல்லாம் நான் ஃபிட் இல்லை,
அவர் அனுப்புனா அவர் நல்லா செய்துருவார், அவர் அனுப்புனா கரெக்டாக பேசுவார், இப்படியெல்லாம் நம்ம மற்றவங்க மேலே சாக்கு போக்கு சொல்லணும். அப்படியே இல்லை. சீஷனுடைய குணம் இயேசு கிறிஸ்து எப்போது எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறவர், எப்போது எதை சொன்னாலும் அது கீழ்ப்படுகிறவர்கள், எப்போது ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை நம்பக்கூடியவர்கள், அதை சந்தேகப்படாமல் சிறிதேனும் சந்தேகப்படாமல் அவரோட வார்த்தை கீழ்ப்படுகிறவர்கள் தான் சீஷர்கள். அந்த சீஷரோட குணலட்சணம் அவர்களுக்கு காணப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து எதிர கிராமத்து பொங்கல் அங்கே கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். இந்த நாள் நான் செய்தி என்னன்னா கட்டப்பட்ட கழுதை, அதை குறித்து தான் சொல்ல போறோம். என்ன கழுதை? கட்டப்பட்ட கழுதை என்று நாம் இங்கே படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த கழுதையை குறித்து அறிந்திருக்கிறார், நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும், உன்னுடைய குடும்பத்தை குறித்து அவருக்கு தெரியும், உன்னுடைய மனைவி பிள்ளைகளை குறித்து அவருக்கு தெரியும், உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் இடையரங்கமாகவும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே. கழுதை எங்க இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், மனிதன் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே. அப்போ நம்ம கூட அவருக்கு மறைவா எங்கும் போக முடியாது, அவருக்கு மறைவா எதுவும் செய்ய முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆமென். யோனா கூட என்ன நினைச்சோம், ஆண்டவர் நினைவே போக சொன்னார். ஆனால் யோனா எங்க போனான்? தர்ஷிஸ் கப்பல் ஏறிட்டோம். கப்பல் ஏறிட்டு கப்பல் அடித்தட்டு போய் படுத்துட்டான், யாரும் நம்மளை பார்க்கக்கூடாது. அப்போ அவன் நினச்சான் என்னை குறித்து யாருக்கும் தெரியாதுப்பா, நான் போய் நேரம் அவன் பாதை மாறி போய் கொண்டிருக்கிறான். அந்த கப்பலில் இருக்கிற கப்பல் ஓட்டிக்கு தெரியாது, கப்பலில் இருக்கிறவங்களும் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா? இந்த உலகத்தில் யார் கண்ணு வேணா நீ உலகத்துக்கு தூவும், ஆனால் ஏசப்பா கண்ணு உலகத்துக்கு தூவ முடியாது. ஒரு சிசி கேமரா கூட ஸ்பாயில் ஆகிடும், அது ஒர்க் ஆகாமல் போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு மறைவான சிருஷ்டி உலகத்தில் ஒன்று. அவர் வானத்தை போன உண்டாக்கினான். நீ இப்போ கப்பல் அடித்தல் படுத்துட்டாலும் விடுவாரா? அங்கிருந்து தூக்கி வந்தார், அங்கிருந்து தூக்கி அந்த கடலில் தூக்கி போட்டார். அந்த எங்கே போக சொன்ன எங்கே போகிற பாதை மாறி போய் கொண்டு இருக்கிறோம். நாம் வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் பாதை தவறி போகிறோம், ஆவிக்கிற வாழ்க்கையில் பாதை தவறி போகிறோம், ஊழியத்தில் பாதை தவறி போகிறோம். ஆண்டவருக்கு தெரியாமல் நாம் செய்கிறோம், ஆண்டவருக்கு தெரியாது, ஊழியக்காரருக்கு தெரியாது, மற்ற விசுவாசிக்கு தெரியாது நம்ம நினைக்கணும். ஆனால் எல்லாமே அறிந்தவர் ஒருத்தர் இருக்கிற என்பதை நம்ம மறந்து போகிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னால் 139ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் இப்படியா நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 139 2 3. உட்கார்ந்ததையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நம் நினைவு எங்கிருந்து அறிகிறாரோ? தூரத்திலிருந்து. எப்பா நீ போன பேருக்கு இல்லை, நீ நினைக்கிறது அவருக்கு தெரியும். நம்ம இங்கே நினைக்கிறது அவர் எங்கிருந்து அறிகிறாரு? தூரத்திலிருந்து. நம்ம பேசினாதான் அவர் தெரிஞ்சுக்கணும். அதனால யோனா நினைச்சோம் யாருக்கும் தெரியாது நம்ம போய் நிற்கிறோம். உன் அப்போ நீ நினைவே போகாம தர்ஷிஸ் போன நினைக்கும் போதே அவருக்கு தெரியும். ஆமென். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அப்ப பாருங்க, நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் போய் யோனா படுத்துட்டோம், ஆண்டவர் விட்டாரா? இல்லை, ஆண்டோட சித்தத்துக்கு விலகி நீ எங்கே போனாலும் ஆண்டருக்கு மறைவன் நீ எங்கே போகணும். அதாவது ஒரு பக்தன் பண்ண, வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் நேரே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீரே இருக்கிறேன், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, ஆறுதல் நீரே தேறுதல் நீரே, உம்மை போல யாரும் இல்லை இந்த உலகிலே, உம்மை தவிர விருப்பம் இல்லை எங்க வாழ்விலே. நம்ம வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கு. அப்போ ஆண்டருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே கழுதை ஒரு ஆண்டவருக்கு இப்போது அவருடைய பவனிக்காக என்ன தேவைப்பட்டது? ஒரு கழுதை தேவைப்பட்டது. ஆமென். அப்போ அந்த கழுதை தேவைப்பட்டது. அந்த கழுதை ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தார் ஒரு இடத்துல. ஆமென்.
புதுசாக போய் நீ தேடுப்பா அப்படின்னு ஆண்டு சொல்ல, அவங்க நேராக அவங்க கட்டப்பட்டு இருக்கும். அந்த கழுதையை கொண்டு வந்தால் அது மேலே நம்ம கவனிச்சு ஆண்டு சொன்னாரா இல்லை. அப்போ ஆல்ரெடி ஹி ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங். ஆண்டவர் தனக்காக ஒரு கழுதியை ஆயத்தம் பண்ணினது போல உனக்காக எனக்காக கூட ஆண்டவர் எல்லா காலத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஹி ப்ரிப்பேர்ட் எவ்ரிதிங் ஃபார் அவர் ஃபியூச்சர், ஃபார் அவர் ஃபேமிலி, ஃபார் அவர் மினிஸ்ட்ரி, ஃபார் அவர் சில்ட்ரன். எல்லாவற்றையும் முன்னாலே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருக்கென்று ஒரு கழுதை குட்டி ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. அவருக்கென்று ஒரு கர்ப்பம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அவருக்கென்று ஒரு கல்லறை முன்னதாக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையுமே ப்ரிப்பேர்டாக நமக்காக வைத்திருக்கிறார். உன்னுடைய எதிர்காலத்துக்கு யோசித்தால் இங்கே கட்டப்பட்டுள்ள ஒரு கழுதை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கட்டப்பட்ட கழுதைக்கு விடுதலை கொஞ்சம் தான். ஆனால் கட்டவிழ்க்கப்பட்ட விடுதலை கழுதைக்கு எப்படி இருக்கு விடுதலை? கட்டவிழ்க்கப்பட்ட விடுதலைக்கும் கட்டப்பட்ட கழுதைக்கு என்ன வித்தியாசம்னா, கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை பரிபூர்ணமான விடுதலையோடு சுட்டி கொண்டு இருக்கும். ஆனால் கட்டப்பட்ட கழுதை அது பரிபூர்ணமான விடுதலை இல்லை. அந்த கட்டப்பட்ட இடத்துல அப்படி போகும், இப்படி போகும், இல்லை பின்னால் போகும், இல்லை முன்னால் வரும், அங்கே தான். அது எங்கேயுமே தன் இஷ்டம் போல போக முடியாது, தன் இஷ்டம் போல சுத்த முடியாது, தன் இஷ்டம் போல திரிய முடியாது. தன் எஜமானின் கட்டுப்பாட்டில் இருந்தது. கட்டப்பட்ட கழுதை கட்டுப்பாடு உள்ள கழுதை. அந்த கட்டப்பட்ட கழுதைக்கு ஒரு டிசிப்ளின் இருந்தது. தன் எஜமானை நீ எங்க வைத்தாரோ அந்த இடத்துல நான் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, கட்டப்பட்ட கழுதை. அந்த கழுதை தன் எஜமான என்ன பண்ண, உலக பிரகாரமான கயிறுகளால் கட்டி வைத்திருந்தான். ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், அநேக கட்டுகளால் கட்டி வைத்திருக்கிறான். சினிமா என்னும் கட்டுல கட்டி வைத்திருக்கிறான் கொஞ்சம் பேர். சீரியல் என்னும் ஒரு கட்டு. இன்னைக்கு நிறைய வாலிபர்களை வீடியோ கேம்ல கட்டி வைத்திருக்கிறான். அநேக பாவத்தில் கட்டி வைத்திருக்கிறான். உலகத்தின் ஆசா பாசங்கள் கையினால கட்டப்பட்டிருக்கிறார். போதை வஸ்துக்களால கட்டப்பட்டிருக்கிறார். நம்ம சொல்லிக்கொண்டு போயினார், இதெல்லாம் ஒரு கட்டு. இதுல இருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். அப்ப அந்த கழுதை உலக பிரகாரமான சாதாரணமான கயிறினால் கட்டப்பட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்ப கட்டப்பட்ட ஒரு கழுதை. அன்னைக்கு கூட சபையில ஒரு ஸ்ரீ ஆண்டவர் பார்த்தார். 18 வருஷமாய் கூனியா இருந்த. எத்தனை வருஷம்? 18 வருஷம் கூனியா இருந்த அந்த ஸ்ரீ ஆண்டவர் பார்த்தார். அப்ப அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், இவ்வளவு ஆபிரகாம் குமார்த்தியா இருக்கிறாளே அப்படின்னு சொன்ன. அப்ப ஆபிரகாம் குமார்த்தி கூட எப்படியா இருந்தா, கட்டப்பட்டு இருந்தா. எத்தனை வருஷமா? 18 வருஷம். எத்தனை வருஷம்? 18 வருஷமா. அப்ப சர்ச்சுக்கு எப்படிதான் வந்து இருந்திருக்கிறான் அந்த ஸ்திரீ? கட்டோடு தான் வந்து இருந்திருக்கிறான். ஆமென். 18 வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடினாங்க. எப்படி கொண்டாடிட்டாங்க? கட்டில் தான். 18 வருஷமா குருத்துவால் ஞாபகம் கொண்டாடிட்டாங்க கட்டப்பட்ட நிலைமையில். 18 வருஷம் குட் ஃப்ரைடே கொண்டாடிட்டாங்க. நான் 18 வருஷமா 40 நாள் உபவாசம் எடுக்கிறேன்னு சொல்லுவேன். 18 வருஷமா அந்த மாதிரி சர்ச்சுக்கு வருதா? நான் கட்டு அழுக்கப்படல, விடுதலை இல்லை. நீ எத்தனை வருஷம் கிறிஸ்துவனா இருந்தாலும் விடுதலை இல்லாத கிறிஸ்துவனா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு ஆபிரகாம் குமார்த்தியே பிசாசு கட்டி வச்சிருந்தான்னா நீ நான் ஏமாத்துறோம். இன்றைக்கு நம் பாரம்பரிய கிறிஸ்துவங்களா வாழக்கூடாது, பெயர் கிறிஸ்துவங்களா வாழக்கூடாது. இன்னைக்கு அதே காரியம் நடிகர் அடிமையில வாழக்கூடாது. இந்த கழுதை இப்ப இயேசு கிறிஸ்துக்கு எந்த கழுதை வேணுமோ கட்டப்பட்டிருக்கிற கழுதை வேணும். ஆமென். அப்ப கட்டப்பட்ட கழுதையையும் கழுதை குட்டியையும் அவுத்து கொண்டு வாருங்க. ஆண்டவருக்கு யாரு தான் வேணும்? நிறைய பேர் சர்ச்சுக்கு பேரண்ட்ஸ் மாத்திரம் தான் போவாங்க. வீட்டில் அவங்க பசங்க போக மாட்டாங்க. அவங்க பசங்களை வீட்டில் வீடியோ கேம் ஆடுறதுக்கோ சீரியல் பார்த்துனா டிவி பார்த்துனா விளையாண்டுக்கிட்டு பேரண்ட்ஸ் மாத்திரம் போயிட்டு வந்துடும். ஸோ இவ்வளோ பசங்க சர்ச்சுக்கு தொந்தரவு பண்ணுவோம், அதனால கூட்டின்னு வரதில்லைணும். அப்படியா இல்லை. ஆண்டவர் கழுதியும் வேணும்,
கழுது குட்டியும் ஆண்டவருக்கு உபயோகம் பண்ணணும். ஆமென். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ உபயோகம் பண்ணணும். நீ மாத்திரம் இல்லை, உன்னுடைய பிள்ளைகள் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இப்போதுலேருந்து அவனை நம்ம பழக்கப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் எந்த கதையை கொண்டு வர சொல்றாரு? நீங்க போக அங்க அப்படியே ஊர் சுத்தின இருக்கும் ஒரு கழுதை அத்தை இழுத்துணுன்றாரா? ஊர் சுத்துற கழுதை ஆண்டவர் தேவை. கட்டப்பட்ட கழுதை, கட்டப்பட்ட கழுதைக்கு ஒரு சாட்சி இருந்தது. ஆமென். என்ன சாட்சி? எஜமானோட வார்த்தை கீழ்ப்படிந்து, எஜமான் எங்க சொல்றாரோ அங்க இருந்தது. எஜமான் கட்டி வைத்த இடத்துல அது கீழ்ப்படிதலா இருந்தது. எஜமான வார்த்தை கனப்படுத்தி இருந்தது. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினா இருக்கிற பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு நீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு ஃப்ரீடம் வேணும்ன்றாங்க. வாழை பிள்ளைகளுக்கு என்ன வேணுன்றாங்க? ஃப்ரீடமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? ஃப்ரீடமை நீ விரும்புகிற பிள்ளைகளும் இருப்பாயா? நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. கட்டுப்பாடு உள்ள ஒரு பிள்ளைகளாக காணப்படுது. கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை தான் நமக்கு உயர்வை கொண்டு வரும். அப்போ ஒரு வேளை அந்த கழுதை குட்டி ஒரு இடத்துல கட்டப்பட்டப்போ அந்த கழுதை என்ன நினச்சது? நாடாது அந்த கழுதை ஜாலியாக சுற்றுது இல்லை, இஷ்டம் போல தெரியுது. நம்ம எஜமான் என்ன பண்ணிக்கிறாரு? கட்டி வச்சுருக்கிறாருப்பா, நம்ம எதுக்குமே உபயோகப்படல அப்படின்னு சோர்ந்து போயிருக்கலாம், ஃபீல் பட்டிருக்கலாம். ஆனால் கட்டப்பட்டு இருக்கிறது நன்மைக்கு தான், அது ஒரு நாள் தெரியும். ஆமென். இந்த சர்ச்சுக்கு என்னை அப்படியே கட்டி வச்சிடறாங்க. எனக்கு ஃப்ரீயாக விடலையே, எனக்கு ஃப்ரீடமாக விடலையே, எனக்கு மைக்கை கொடுக்கலையே, எனக்கு பதவி கொடுக்கலையே, எனக்கு போஸ்ட் கொடுக்கலையே, எனக்கு கோயில் லீடராக கொடுக்கலையே, எதுனோ சாக்க வச்சு நீங்கள் அநேகர் சபை கொட்டு நின்றுதான். ஏற்ற நேரம் வரும், ஏற்ற காலம் வரும். கத்திர ஒன்று உயர்த்த மடிக்கு ஒரு பலத்த கருத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த காலத்து கூட ஒரு காலத்தில் கட்டப்பட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த நேரத்தில் எவ்வளோ ஃபீல் பட்டுருக்கும். இவ்வளோ தானா என் சூழ்நிலை, நான் காலமான இப்படியே மறைக்க வேண்டியது தானா? எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? அந்த காதியெல்லாம் ஜாலியாக சுற்றுது, அந்த காதியெல்லாம் உபயோகப்படுது. நான் யாருக்கும் உபயோகப்படலையே, என் எஜமான என்னை பயன்படுத்தலையே, இங்கேயே கட்டுவே. எனக்கு தான் இந்த தலைவிதின்னா, என் பிள்ளை கூட இந்த தலைவிதி வந்துச்சு, என் குட்டி கூட கட்டப்பட்ட நிலையில் இருக்குது. அதுக்கும் ஒரு விடுதலை இல்லையா? அதுக்கும் ஒரு ஃப்ரீடம் இல்லையா? ஒரு ஆள் கவலைப்பட்டிருக்கோம், சோர்ந்து போயிருக்கோம். சபையில் ஒரு ஊழியத்தில் ஒரு ஐக்கியத்தில் நம்ம ஏற்ற காலம் வரைக்கும் நம்ம கட்டப்பட்டு இருக்கும்போது ஏற்ற காலத்தில் கர்த்தரை உயர்த்துவோம். ஆமென். அதனால் ரோமர் 8:28 நம்ம படிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. நம்ம ரோமர் 8:28 படிக்கிறோம். 8:28 அன்றியோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த கழுதை குட்டி கட்டப்பட்டது கூட ஒரு நன்மைக்கு. ஆனா அதுக்கு ஆரம்பத்தில் தெரியல நம்ம கட்டப்பட்டது நம்ம நன்மைக்கு தான் அப்படின்னு. அது கட்டப்பட்டு இருந்ததுனால்தான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த கழுதையை தான் அவத்துன்னு அவர் சொன்னார். உங்களுக்கும் காலம் வரும், உங்களுக்கும் எதிர்காலம் பிறக்கும். யாரெல்லாம் ஒரு இடத்துல ஒரு எஜமான் கையில், ஒரு குடும்பத்தில், ஒரு சபையில், ஒரு ஊழியக்காரர்கிட்ட, ஒரு சத்தியத்தில், ஒரு ஐக்கியத்தை நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்க ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்தும். உன்னை பயன்படுத்துகிற நாட்கள் வரும். ஆனால் நீ சோர்ந்து போகக்கூடாது. இந்த கழுதை குட்டியோட ஒரு நாள் ஆரம்பத்தில் சோர்ந்து போயிருக்கும். ஆனால் நாட்கள் வந்தது, காலங்கள் வந்தது. அந்த கட்டப்பட்ட கழுதையை தேடி தான் 2 சீஷர்களை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். மற்ற கழுதைகிட்டெல்லாம் அனுப்பினாரா? யாரை தேடி தான் சீஷர்கள் வந்தாங்க? யாரை தேடி வந்தாங்க? கட்டப்பட்ட கழுதையை தேடி. நீ ஒரு இடத்துல, ஒரு சபையில், ஒரு சத்தியத்தில், ஒரு ஊழியத்தில் கட்டப்பட்டு இருப்பாயானா உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் அநேகர் அனுப்புவார், சீஷர்கள் அனுப்புவார், ஸ்பான்சர்கள் அனுப்புவார், ஊழியத்துக்கு அந்த வாசல்களை திறப்பார். நீ நினையாத
நேரத்தில் அந்த காரியம் நடக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு இடத்துல உண்மையுள்ளவர்களாக காணப்படலை. தன் எஜமானனுக்கு அந்த கழுதையும் குட்டியும் உண்மையுள்ளதாக இருந்தது, விசுவாசம் உள்ளதாக இருந்தது, கீழ்ப்படுதல் உள்ளதாக இருந்தது, அடங்கியிருந்தது, வார்த்தை கீழ்ப்படிந்திருந்தது. அதனால அந்த கழுதைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு வாழ்வு வந்தது. அந்த கழுதையை அவுத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, அது மேலே தன் வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அது மேலே வஸ்திரத்தை போடுறாங்க, கொஞ்சம் பேர் அதுக்கு முன்னால் போடுறாங்க. ஆமீன். இப்போ பாருங்க, முன்னாடி போகிறோம் பின்னாடி போகிறோம், ஓசன்னா ஓசனை என்று துதித்து கொண்டே பவனி போகிறாங்க. அவரை துதித்து ஆராதிக்கிற எல்லா ஜனம் கூட சாதாரணமான மண்ணு பூமி மேலே தான் நடக்கிறாங்க. ஆனால் கட்டப்பட்ட இந்த கழுத கால்கள் எது மேல் நடக்குது, எது மேல் நடக்குது, துணி மேல் நடக்குது. ஆமீன். அந்த கழுது மேலே துணி போட்டிருக்கிறாங்க. அந்த கழுது நடக்கிற பாதையெல்லாம் என்ன போட்டிருக்கிறாங்க, வஸ்திரங்களை விரித்தார்கள். குருத்தவர்களை அவர்கள் பிடித்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கழுதைக்கு நடந்தால் கூட கால் வலிக்கூடாது அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஒரு கனம் வந்துச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு மதிப்பு வந்துச்சு, எவ்வளோ ஒரு மகிமை. எதனால, இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டதுனால. ஆமீன். எப்போ இயேசு கிறிஸ்து அதன் மேலே உட்கார்ந்தாரோ, எப்போது இயேசு கிறிஸ்துக்கு அது இடம் கொடுத்ததோ, அன்னைக்கு அது வாழ்க்கையில் ஒரு கனம் ஆரம்பித்தது. ஆமீன். அது வரைக்கும் கட்டப்பட்ட கழுதையாக இருந்தது, இப்போ இயேசுவின் கழுதையாக மாறிவிட்டது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பாவனை முடிச்சுட்டு அவர் போயிட்டு இருப்பார். ஆனால் இந்த கழுதை அங்கெல்லாம் சுற்றும் போதெல்லாம், அந்த கழுதையை பார்க்கும் போதெல்லாம் ஊரில் இருக்கிறவங்கன்னா பேசியிருப்பாங்க, இது என்ன கழுதைன்னு பேசியிருப்பாங்க, இது இயேசுவை சுமந்த கழுதை. இதுவா இது மேலே தான் இயேசப்பா போனாங்க. இந்த கழுதை தான், இந்த கழுது குட்டையை தான் ஆண்டவர் பயன்படுத்துறது ஊரெல்லாம் பேசியிருப்போம். இன்றைக்கு நீ நான் ஆண்டவருக்கு இடம் கொடுப்போமாண்ணா, நீ நான் ஆண்டவருக்கு உபயோகப்படுவோமாண்ணா, இந்த ஊர் அறிய கர்த்தர் நம்மளை கொடுத்து பேசுவேன். அதனால் நமக்கு தேவை ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஒரு கட்டப்பட்ட கழுதை ஆண்டவருக்கு உபயோகப்பட்டது, கட்டப்பட்ட கழுதைக்கு வாழ்வு வந்தது, கட்டப்பட்ட கழுதைக்கு உயர்வு வந்தது, கட்டப்பட்ட கழுதை ஒரு நாள் வந்தது, அன்றைக்கி வந்துச்சு அது ஃப்ரீடம், கட்டு அழுக்கப்பட்டது. மீது கழுதையெல்லாம் ஊரில் இருக்கிற அழுக்கு மூட்டையை சுமந்தன் போகுது. கழுதை எதுக்கு தான் உபயோகப்படும், அழுக்கு மூட்டையை சுமப்பதற்கு. ஆனால் இந்த கழுதை கட்டப்பட்ட கழுதை, எஜமானனுக்கு கீழ்ப்படைந்த கழுதை, ஒரு இடத்துல கண்ட்ரோலில் இருந்த கழுதை, அழுக்கு மூட்டையை சுமக்கலை, பரிசுத்தமுள்ள தேவனை சுமக்கிற பாக்கியம் கிடைக்கும். ஒருவேளை அந்த கழுதை போல நீ கூட வாழ்க்கையில் வந்து போய் இங்கே இருக்கணும். நான் இத்தனை வருஷமா அந்த சபைக்கு வரேனே, நான் இத்தனை வருஷமா ஆண்டவரை துதிக்கிறேனே, இத்தனை வருஷமா நான் ஆண்டவரை தேடுறேனே, ஊழியம் செய்கிறேனே, என் வாழ்வில் உயர்வு இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, நீ சோர்ந்து போயிருக்க. ஒரு நாள் வரும், நீ வாழ்க்கையில் வந்து அந்த வேகத்தில் எவ்வளோ பேர் நம்ம சாட்சிகளை பார்க்குறோம். யாருக்கு தெரியும், ஒரு யோசேப்பை கவனிங்க. யோசேப்போட வாழ்க்கை 30 வயசு வரைக்கும் அவன் பட்ட பாடுகள், கஷ்டங்கள் அவன் வாழ்க்கையில் வந்துப்போம். அவனுக்கு தெரியுமா ஒரு காலம் வரும் நான் இந்த எகிப்துக்கே ராஜா போகிறேன் நினச்சி பார்த்தாரா? யோசேப்பு நினைக்கல. ஆமீன். யாருக்கு தெரியும், எஸ்தர் ஒரு அனாதையாக அப்பா அம்மா இல்லாத அவங்க சித்தப்பா வீட்டில் வளர்க்கப்பட்டார். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், காலமெல்லாம் இப்படியே தான் நம்ம சித்தப்பா பேச்சை கேட்டுன்னு அவர் போட்டு சாப்பாடை சாப்பிடணும், அவர் வாங்கி கொடுக்குற துணியை கட்டுன்னு வாழணும் என்னவன் யோசித்திருக்கணும். காலங்கள் அப்படியே போகவில்லை. ஒரு நாள் வந்தது, எஸ்தரை கர்த்தர் ராணியாய் உயர்த்தினார். யாருக்கு தெரியும், ரூத்துக்கு ஒரு விறகு அங்கே வயல்வெளியில் போய் தானியங்களை பெருக்க முடியாது போனார். அவள் நினைச்சு பார்க்கல, எந்த நேரத்தில் அவள் தானியங்களை பொறுக்க முடியாது போனாங்க. அதே லேண்டுக்கு ஓனராக கத்தர மாட்டேன். ஆமீன். யாருக்கு தெரியும், உன் மேல ஆண்டவர் அன்னைக்கு கிரேட் பிளான். அந்த கட்டப்பட்ட கழுதன் மேல கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. அது போல நீ கூட ஆண்டவருடைய சத்தியத்துக்கும் சபைக்கும் ஊழியத்தில் அடங்கி இருப்பாயானால், கீழ்ப்படைந்து இருப்பாயானால், எஜமானன் உண்மையுள்ள விசுவாசியா நீ வாழ்வாயானால், உன்னை தேடி நாட்கள் காலங்கள் வரும். உன் ஆண்டு எங்க தூக்கி போய் உட்காரு. யாருக்கு தெரியும், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அவங்க அப்பா அம்மா கூட தாவீதை மதிக்கல, அவனை அசட்டு பண்ணினார்கள், ஒதுக்கினார்கள். மற்ற 7 பிள்ளைகளை தான் ராஜாவுடைய சாணத்துக்காக தேர்ந்தெடுக்க முடியாத
அவங்க அப்பா கொண்டு போய் நிறுத்துறாரு. அந்த நாளில் கூட அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. தாவீது யோசனை, காலமெல்லாம் நம்ம இப்படியே தான் பாட்டு பாடிக்கின்னு ஆடுகளை மேய்த்து கொண்டு நம்ம மறிக்கணுமா என்ன? நம்ம வாழ்க்கை அவனை இவ்வளோதானா அப்படி யோசித்திருப்போம். நல்ல நாட்கள் அவனை தேடி வந்தது. நல்ல நாட்களை கர்த்தர் அவனை கூட்டி கொடுத்து யாருக்கு தெரியும்? அந்த தாவீது ராஜாவை உயர்த்தப்பட்டான். அவன் குடும்பத்தில் அவங்க அண்ணதம்பிகளுக்கு யாரும் கிடையாது. ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தாவீது கொடுத்தார். யாருக்கு தெரியும்? கழுதையை தேடி போன கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சவுலை கர்த்தர் ராஜாவாக்கிட்டார். அவனோட வேலை என்ன? தினந்தரம் காலையிலேருந்து கழுதையை ஓட்டு போகிறது, சாயங்காலம் கழுதையை வீட்டில் எடுத்துன்னு கட்டணும், திரும்ப மறுநாள் காலையில் கழுதைகளை ஓட்டு கொண்டு போகணும். இதுதான் அவன் வேலையாக இருந்தது. இவ்வளோதான் வாழ்க்கையில் ஒரு வேளை யோசித்திருப்பான். கழுதைகளை மேய்த்து கொண்டு அவனை யாருக்கு தெரியும்? ஒரு நாள் கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். ஆனால் பைபிளை பார்த்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவனாகவே இழந்து விட்டவன் தான் சவுல். கர்த்தரை உயர்த்தினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் அதை அவன் காத்துக்கொள்ளவில்லை. தானாய் அவனே இழந்துட்டான். என்ன சொல்லுவாங்களே, ஏன் என்ன பண்ணுவான்? அது கையில் மண்ணை வாரி அந்த மாதிரி தான் சவுல். வேற யாரும் அந்த மாதிரி இல்லை. சவுல் நிலைமை மிக மோசமாய் முடிந்தது. இந்த மாதிரி நிறைய உதாரணம் நான் சொல்லி கொண்டு போய் கண்டிருக்கேன். யாருக்கு தெரியும்? இன்னைக்கு ஒரு வேளை உன் சூழ்நிலை பார்த்து நீ சொந்த போக, அன்னைக்கு அந்த கழுதையை குட்டியும் அன்னைக்கு சோர்ந்து போக, மற்ற கழுதையெல்லாம் பார்க்கும்போது சோர்ந்து போயிடும். ஐயோ எனக்கு இது நிலைமையா, குழந்தைக்கு இது நிலைமையா? ஒருவேளை உன் பிள்ளையை கொடுத்து நீ கவலையோடு இருக்கிறியா? உன் பிள்ளையோட எதிர்காலத்தை கொடுத்து கவலையோடு இருக்கிறியா? கர்த்தர் உன்னையோட ஏற்றக்காலத்தில் உயர்த்த ஒரு வல்லமுள்ளவராக. அதனால நாம் என்ன கட்டப்பட்டது கூட நன்மைக்கு. நம்ம வாழ்க்கையில் வருகிற கட்டுகள் கூட சில நேரத்தில் அதை நம்ம வாழ்க்கையில் நன்மையாக முடியும். அதான் அந்த ரோமர் 8:28 போட்டோம். அவருடைய நன்மைக்கு சகலமோ நன்மைக்காக. யோசப் வாழ்க்கையில் நடந்த இதெல்லாம் நன்மையாக, தீமையெல்லாம் நன்மையாக மாற்றினார். எஸ்தர் வாழ்க்கையில், ரூத் வாழ்க்கையில், தாவீது வாழ்க்கையில், சவுல் வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம வேதத்தை படிச்சுட்டு போயினே இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் கர்த்தர் அப்படியா ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். தன்னுடைய ராஜ்யத்தின் பணியில், தன்னுடைய ஊழியத்தின் பணியில் கர்த்தர் தன்னுடைய கழுதையை சேர்த்து கொண்டார். தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற எதை சேர்த்துக்கினாரு? அப்போ அவருடைய பிளான்ல, அவருடைய ஊழியத்தின் பிளான்ல ஆல்ரெடி டாங்கி இருக்குது, கழுது இருக்குது. ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்றேன், அவருடைய ராஜ்யத்தின் ஊழியத்தின் பணியில் உன்னை குறித்து என்னை குறித்து ஆண்டுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு பிளான் இருக்குது. அதனால தான் கர்த்தர் நம்ம ரட்சித்து இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். எப்படி அந்த கழுது குட்டியும் அங்கே ஜேர்னி பெத்தானியா வழியாக எருசலேம் வரைக்கும் தேவனுக்கு உபயோகப்பட்டு அந்த பிரயாணத்தை முடித்ததும், அதுபோல் நாம் பரம எருசலேம் சேருகிற வைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய ஊழியத்துக்கென்று, அவருக்கென்று, அவருடைய சபைக்கென்று நாம் உபயோகப்பட கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தவராக. நாம் ஆண்டவரை சுமக்க வேண்டும். ஆண்டவரின் பாரங்களை, ஆத்ம பாரத்தை, சபையின் பாரத்தை, ஊழியத்தின் பாரங்களை, ஊழியக்காரனுடைய பாரங்களை, ராஜ்யத்தின் பாரங்களை சுமக்கிற கழுதையாக நீ இருப்பாயான. இந்த பாரத்தை, இந்த ஊழியத்தை நாம் இந்த பயணத்தில் சோர்ந்து போகாத படிக்க பரம எருசலேமில் போய் நாம் சேர்ந்து ஆண்டவரை காண்கிற வரைக்கும் அவருடைய திட்டத்தில், அவருடைய ஊழியத்தின் பணியில் உன்னை என்னை கர்த்தர் பயன்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாங்க. God bless you. Thank you. தகப்பனே நன்றி சொல்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, கட்டப்பட்ட கழுதைக்காக நீர் ஆண்டவரே சுத்த 2 சீஷர்கள் அனுப்பினீர். அந்த கட்டப்பட்ட கழுதை தன் வாழ்நாளெல்லாம் ஒருவேளை யோசித்திருக்கலாம், இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, இனி என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லையா, ஒரு அற்புதம் நடக்காதா என்று சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் 2 சீஷர்கள் அனுப்பி அற்புதங்களை தேவன் இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறார்கள், எந்தெந்த ஆண்டவரே பட்டணங்களில் தேசங்களில் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவரோட வாழ்க்கையில் மலரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். அன்றைக்கு 2 சீஷர்கள் அங்கே அனுப்பினர். அந்த வார்த்தையை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள நீ அனுப்பி அற்புதங்களை செய்வீராக, விடுதலை கட்டளிடுவீராக. பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், மாற்றங்கள் நடக்கட்டும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த பாரத கருத்துக்குள்ள அடங்கிறதுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அடங்கியிருந்த அந்த கழுதை, டிசிப்ளைனை கற்றுக்கொண்ட அந்த கழுதை, எஜமானுக்கு கீழ்ப்படைந்த கழுதை,
எஜமானுக்கு விசுவாசம் உள்ள கழுதை, எஜமானோட வார்த்தை ஏற்றுக்கொண்ட கழுதை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கை எப்படி கனப்படுத்தப்பட்டது, அதை நீ உங்கள் ஊழியத்தின் பணியில் பயன்படுத்தினீங்க. அதே போல் இந்த வார்த்தை கேட்கிற எங்கள் அனைவரும் உங்களுடைய திட்டத்தில் நம்ம ராஜ்யத்தின் பணியில் எங்களை பயன்படுத்திக்கணும். இந்த ஆவிக்குரிய எங்கள் பயணத்தை உம்மோடு சேர்ந்து நாங்கள் பரமக்கானன் பரம எருசலேமில் சேருகிற வரைக்கும் நாங்கள் அந்த ஊழியத்தில் உபயோகப்பட கர்த்தரை எங்களை தகுதி கொடுத்தோம். ஆசீர்வதி. யோசேப்பை போல, எஸ்தரை போல, ரூத்தை போல, சவுலை போல, தாவீதை போல ஆண்டவரே நீ இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். இயேசுவின் மூலமே கேட்கிறோம். ஜெபமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.